ஃபஸ்ட்டு என்ன உலக சாதனை பண்ண வச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங் மலை எப்பவும் நான் மறக்க மாட்டேன். நான் ஸோ இந்த 1000 நாள் சேலஞ்சு வந்துட்டு ஸோ என்னோடய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டம். இதில் யாருமே இருக்க மாட்டாங்க மலையில், தன்னந்தனியாக 4 டைம் ஏறிட்டு இருக்கோம். நான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாதாரணமான மனுஷன் ஒரு அசாதாரணமான சாதனையை படைச்சிக்கிறாரு. எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்து பக்கத்தால் கரிகால சோழனுங்கிற அண்ணன் 1000 நாட்களாக தொடர்ந்து ஒரு நாளைக்கு 4 தடவை கொண்டரிங்க மலை ஏறி இறங்கி ஒரு ரெக்கார்டு பண்ணிக்கிறாரு. அந்த ரெக்கார்டை முடிச்சுட்டு அண்ணன் கீழே இறங்கி வரும்போது அந்த மக்கள் கொடுத்த ஆரவாரமான வரவேற்பும் அந்த அண்ணன் கொடுத்த மோட்டிவேஷனான ஸ்பீச்சும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள். அழிஞ்சு போகாது இந்த இடத்துல சொல்கிறேன் நான். ஸோ எல்லா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழோட பெருமை வந்துட்டு இன்னும் எத்தனை வருஷமானாலும் நினச்சி நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆரம்பம் தான், இது முடிவு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பயணத்தை நான் தொடங்குறேன் நான். ஸோ இந்த கொண்டரிங்க மலை ஸோ வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங்க மலை நான் எப்பவும் நான் மறக்க மாட்டேன் நான். ஸோ இந்த 1000 நாள் சேலஞ்சு வந்துட்டு ஸோ என்னோடய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நன்றி சொல்லி விரும்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங்க மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு ஸோ அதே நாளில் வெள்ளிங்கிரி மலைக்கு போய் அதே நாளில் ஏறி முடிச்சு அதில் ரெக்கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 நாள் வைக்க போகிறோம். ஸோ இது ப்ளஸ் வந்துட்டு வெள்ளிங்கிரி ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான மலையேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடினமான மலையேற்றத்தில் வந்து 2வது இடத்துல இருக்கிறது வெள்ளிங்கிரி மலை. ஸோ அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைம் ஏறி ஸோ கண்டிப்பாக இந்த மலையை ஏறி முடிச்சுட்டு அந்த மலையை ஏறி முடிக்க போகிறேன். ஸோ அந்த சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணால் இன்னும் பல சாதனைகள் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட் வரைக்கும் நான் போகனால கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும், தனியால் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரே கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறது வந்துட்டு ஸ்போர்ட்டுக்கு அடுத்துக்கட்ட லெவல் வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஸ்போர்ட்டாக வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஸோ அடுத்துக்கட்ட தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட கடமை. ஸோ விதை வந்துட்டு நான் இங்கே போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு கரிகாலனாக வந்துட்டு மாறணும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இது முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிலிட்டிஸ் இந்த மலையிலேருந்து அந்த வெள்ளிங்கிரி மலை போகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு வாகனம் ஏற்படுத்தி தரணும். ஸோ அதுக்கப்புறம் மவுண்ட் எவரெஸ்ட் போகிறதுக்கு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்துட்டு இந்தியா ஹெல்ப் பண்ணணும். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் குறைஞ்ச டைமில் ஏறி இறங்கணும். ஸோ அந்த ரெக்கார்டு வந்துட்டு நான் பண்ணலான்னு இருக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்திய கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணால் இன்னும் பல சாதனைகள் பண்ணி முடிப்பேன். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்துட்டு முன்னுதாரணமாக கண்டிப்பாக இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சே டு நோ ட்ரக்ஸ் கடந்த 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையிலையும் அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் தலைமையிலையும் வந்துட்டு நடந்துட்டு இருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். 26 ஜூன் மாதம் இந்த ஜூலை மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக 1000 நாள் வந்துட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தனியால் சே டு நோ ட்ரக்ஸ் வந்துட்டு விழிப்புணர்வுக்காக 1000 நாள் வந்துட்டு நான் பண்ணி முடிச்சிருக்கிறேன். ஸோ இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்னஸ் முன்னெடுத்து போகணும். இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையேறது கண்டிப்பாக இன்னும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மாறணும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மைல்கல்லாம் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா தமிழக மக்கள் எல்லாருக்குமே நன்றி. தமிழக மக்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் நன்றி கணக்கு பட்டிருக்கிறேன். ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இவ்வளோ பேர் வருங்க நான் எதிர்பார்க்கறனால ஸோ இந்த 1000 நாள் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்ப்பணமாக நான் அர்ப்பணிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா பக்கங்களும் நிறைவேறி நம்ம அண்ணனுக்கு அப்படி மேலே ஓப்பன் பண்ணி ஸோ இந்த போட்டோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 867ஆவது நாள். ஸோ இந்த ரெக்கார்டு பண்ணுறது காரணமாக இருந்தால் தனுஷ் அண்ணா இந்த இடத்துல நான் சொல்லிக்க நான் விருப்பப்படுறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நான் தனியாக கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஸோ அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 862ஆவது நாள் வந்துட்டு ஸோ என்னை வந்துட்டு மீட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக ரெக்கார்ட் டீம் கிராம வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லி போட்டு அந்த உலக சாதனை பண்ணுறதுக்கு அந்த ஒரு அண்ணன் மட்டும்தான் காரணமாக இருந்தார். தனுஷ் அண்ணன் சொல்லி போட்டு வரேன். ஸோ அந்த ரெக்கார்டு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி அந்த டீமை கூப்பிட்டு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன உலக சாதனை பண்ண வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணன் ஒரு அண்ணன். ஸோ அப்போ பண்ண ரெக்கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ. தேங்க்ஸ். அது மாதிரி இப்போ இந்த தருணத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பரிந்துரைக்கிறேன். இனி ஒரு வித்தின் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இனி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அவருக்கு வந்து சேரும். இந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து சேருங்க. ஸோ இன்றைக்கி கூட வந்து கால் அடிப்பட்டதில் ஏறினேன். ஸோ இந்த வெட்டுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காரில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக போனது அந்த விட்டு அந்த சதை பிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சதை வெளியே வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா 970ஆவது நாள். ஸோ அந்த கட்டு போட்டு அந்த 4 ரன் முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் எக்ஸாமத்துக்கு நான் பின்வாங்கலனால 4 ரன் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே போனேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 நாள் 2 நாள் பட்ட கஷ்டம் இல்லை, 3 வருஷத்தோட உழைப்பு. இது யாருமே இல்லாத சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு
ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம். அந்த 1000 நாள் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி நாளாக வந்துருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் போய் சேரணும். இவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 நாள் வந்துட்டு எப்படி போயிருக்காங்க எனக்கு பயமாகவே இருந்துச்சு. யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்லாம் இருந்துச்சு. ஏன்னா 999 நாள் வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே இங்கே வந்து சப்போர்ட் பண்ணலை, ஒருத்தர் கூட வரல. ஸோ 1000 நாள் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? எந்த ஒரு காரணத்துக்காக மோட்டிவேஷன் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணோம்னா அது மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட தேவையில்லை. டிசிப்ளின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியம். டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன் இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்புறம் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கக்கூடாது. சும்மா ஏதோ எடுத்தோம் பண்ணோம் 100 நாளுங்கிறது ஏதோ கடமைக்கு பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா 100% எஃபோர்ட் போடணும். சும்மா வந்துட்டு ஏதோ வந்துட்டு 1000 நாள் பண்ணணுங்கிற கசரை பண்ணதுனால ஒவ்வொரு நாளும் அந்த 2.5 மணி நேரத்தில் தான் முடிச்சிருக்கிறேன் நான். ஸோ கடமைக்கு பண்ண இவ்வளோ பெரிய வெற்றி வந்துட்டு எனக்கு தேடி வந்திருக்காது. ஸோ இவ்வளோ டெடிகேஷன் 1000 நாள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட 2.5 மணி நேரத்தில் தான் முடிச்சிருந்தாங்க. கீழே 1/4 மணி நேரம் போக மிச்சம் 2.5 மணி நேரத்தில் நான் முடிச்சிருக்கிறேன். 4 ரவுண்டுமே ஏறி இறங்கியாச்சு. அதில் உலக சாதனை 2 மணி நேரம் 25 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிருக்கிறேன். செகண்ட் பெஸ்ட் டைமு 2 மணி நேரம் 30 நிமிஷம். அந்த ரெக்கார்டு என்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மலை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலை இப்போ அதே நாள் ஏறி முடிச்சிருக்கிறேன். 1 மணி நேரத்தில் ஏறி முடிச்சிருக்கிறேன் வெள்ளிங்கிரி மலை. இப்போ வரைக்கும் 1 மணி நேரத்தில் வெள்ளிங்கிரி மலை ஏறினது ஃபுல் வீடியோ வந்துட்டு இப்போ வரைக்கும் இன்டர்நெட்லேயே கிடையாது. என்னோட வீடியோ மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னும் தமிழக அரசு சப்போர்ட் பண்ணால் இந்த மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலை போய் அதே நாளில் ஏறி முடிச்சு பல சாதனைகள் பண்ணுறதுக்கு நான் இன்னும் தயாராக இருக்கிறேன் நான். ஸோ வெள்ளிங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் அந்த 100 நாள் சேலஞ்ச் அங்கே நான் எடுத்து பண்ணுவேன். இந்த மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு அங்கேயும் 100 நாள் சேலஞ்ச் வந்து அப்படியே கண்டினியூவாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு தமிழக அரசு சார்பாக வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அடுத்த பல சாதனைகள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முன்வைக்கிற ஒரு கோரிக்கையாக தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கும் போய் சேரணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரணும் நான் கேட்டுக்கிறேன். மக்களே 10,000 வாடா வந்துட்டு இப்போ நம்ம வெடிக்க போகிற மக்களே. ஸோ அண்ணன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இந்த 1000 டே சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்காக. பட்டாசுல எடுத்து முடிச்சுட்டு நம்மளும் அண்ணா நேரில் பார்த்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வீடியோ எடுத்தோம். வீடியோ ஆன் பண்ணாமல் எடுத்தோம். இந்த சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ணனுக்கு உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.